இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, நம்ம ஜிடிபி பெர் கேபிட்டா, அதாவது சராசரி வருமானம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான், பல நாடுகள் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். எதுக்குன்னா, இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிஸ், உலகத்திலேயே 3ல் இருக்குது 4ல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நமக்கு தெரியணும்ல, அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து சராசரியாக எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அந்த டேட்டா தான் இது. 2023 டேட்டா. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சுமாராக 2 லட்சம், பிலிப்பைன்ஸ் 3.7, இந்தோனேஷியா 4 லட்சம், இந்தோனேஷியா வியட்நாம் ரெண்டுமே 4 லட்சம், தாய்லாந்து 6 லட்சம், பிரேசில் 8 லட்சம், மெக்சிகோ 11 லட்சம், மலேசியா கிட்டத்தட்ட 13 லட்சம், சைனா 10.5, 10 லட்ச ரூபா, சவுத் கொரியா 27.6, 27 லட்சம். அப்போது இது எல்லாமே வளர்ந்த நாடுகள் கிடையாது. இதில் எதுலேயுமா அமெரிக்காவோ இங்கிலாண்டோ ஜப்பானோ அதெல்லாம் நான் எடுக்கலை. அது இன்னும் ஹையர் ரேஞ்சில் இருக்கும். அயர்லாந்து போலண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது வளரும் நாடுகள் தான், அதாவது டெவலப்பிங் எக்கானமிஸ் அந்த கேட்டகரியில் வருது. வளர்ந்து வரும் நாடுகள், டெவலப்டு கண்ட்ரி அந்த கேட்டகரியில் வரல. ஸோ டெவலப்டு கேட்டகரியிலேயே டெவலப்பிங் கேட்டகரி, அதாவது வளர்ந்து வரும் நாடுகள், அந்த நிலமையில் பாருங்கள். இப்போது நான் காமிக்கிற அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா நாடுகளை விட இந்தியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, பிரேசில், மெக்சிகோ, மலேசியா, சைனா, சவுத் கொரியா. சைனாவும் நம்மளை மாதிரி கிட்டத்தட்ட 140 கோடி ஜனம் இருக்கிற ஒரு நாடு தான். இது எல்லா நாட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஒரு சராசரி மனிதனுடைய ஒரு இயர்லி இன்கம், அதாவது ஒரு வருஷம் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறதுலையே இதில் கம்மி. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், வளர்ச்சி பயங்கரமாக வந்துருச்சு, நம்ம நாட்டில் இவர் ஆட்சி பண்ணிட்டார் அப்படின்னா எல்லோரும் கோடீஸ்வரனாக மாறிடுவோம், வானத்திலிருந்து அப்படியே பொத்துட்டு வந்துடும். அப்படி தானே, வானத்திலிருந்து அப்படியே சாமி வந்து கூரையை பிச்சுட்டு கொடுத்துரும். அதான் மாட்டு மூத்திரம் குடித்தா வந்து நோயெல்லாம் பறந்துடும். இப்படி ஊரை ஏமாத்துகிற வேலையை தான் கடந்த 2014 24 வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்களே ஒழிய, உருப்படியாக இவங்க எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிறக்கு இதுதான் அத்தாட்சி. இப்போ நம்ம பார்க்குற கண்ட்ரிஸ் பேரெல்லாம் பாருங்களேன், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இன்னும் அமெரிக்கா, இங்கிலாண்டோ அந்த மாதிரி ஒரு பெரிய நாடுகள் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம உண்மையான ஒரு சராசரி மனிதனுடைய நிலைமை, மற்ற வளரும் நாடுகளை கம்பேர் பண்ணும்போது.